ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் டிவியில் வந்து புதுசாக ஒரு சீரியல் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. விஜய் டிவியில் வந்து பழைய சீரியல்லாம் முடிச்சுட்டு புதுசு புதுசாக சீரியல் வந்து ஆரம்பிப்பாங்க. மகளே மருமகளேன்னு ஒரு புது சீரியல் ஏற்கனவே வரப்போகுது, விரைவில்னு போட்டிருக்காங்க. இப்போ வந்து பாக்கியலட்சுமி சீரியல் வந்து ஆகஸ்ட் அடுத்த மாதம் வந்து முதல் வாரத்திலே வந்து முடிய போகுது. அதனால் அந்த சீரியலுக்கு வந்து தனபாக்கியம் அப்படின்னு ஒரு புதுசாக வந்து சீரியல் வந்து வரப்போகுது. அதனுடைய இது வந்து சீக்கிரமாகவே இது போடுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதில் யார் ஹீரோ நடிக்கிறா, யார் ஹீரோயின் நடிக்கிறா அப்படி பார்ப்போம். நீ நான் காதல் அப்படின்னு ஒரு தொடர் வந்து வந்தது. அதில் நடித்தவங்க தான் மகளே மருமகளே ஹீரோயினாக இருக்காங்க. அதில் நடித்த பிரேமு தான் இதில் வந்து ஹீரோவாக வந்து நடிக்க போகிறாரு. இப்போ வந்து இது பிரைம் டைமில் தான் ஒளிபரப்பாகுது. ஏன்னா பிரேமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்து உருவாகிட்டாங்க. நீ நான் காதல் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆனதால் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்னொரு சீரியல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹீரோவுக்கு வந்து இன்னொரு சீரியல் கொடுத்துருக்காங்க. இவருக்கு ஜோடியாக யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லம்மா அப்படிங்கிற சீரியல் மூலமாக அன்சிதா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க சொல்லலாம். ஏன்னா அந்தளவு இந்த செல்லம்மா சீரியல் வந்து மக்கள் வந்து அவ்வளோ ரசிகர்கள் வந்து இந்த செல்லம்மா சீரியல் வந்து பார்த்தாங்க. மதியம் 2 மணிக்கு ஒளிபரப்பான இந்த சீரியலில் வந்து பார்த்தா மக்கள் போட்டி போட்டு வந்து பார்த்தாங்க. இது என்னுடைய சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு லட்சக்கணக்கான பார்த்ததுக்கு வந்து இந்த சீரியல் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000க்கு மேலேயே வந்து சம்பாதிச்சு கொடுத்ததுன்னா அந்த சீரியல் தான் சொல்லலாம். அந்த அளவு அந்த சீரியல் என்னுடைய சேனல் வந்து வளர்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா செல்லம்மா சீரியல் தான் சொல்லலாம். ஏன்னா தினம் செல்லம்மா சீரியல் ரிவ்யூ போடுவேன். அதனாலே எனக்கு நிறைய பணம் வந்தது, நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தது. அந்த செல்லம்மா சீரியலோட ஹீரோ அந்த ஹீரோயின் நடித்த அன்சிதா தான் இப்போ இந்த தனபாக்கியத்தில் நடிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா நடித்த சீரியல் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரைம் டைமில் தான் இந்த சீரியல் வந்து ஒளிபரப்பாகுது. ரசிகர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தனபாக்கியம் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாக்கியலட்சுமி வந்து 7 மணிக்கு போடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மகாநதி சீரியலும் முடிய போகிற தருவாயில் தான் இருக்குது. இப்போ மகாநதி பாக்கியலட்சுமி 2யுமே முடிய போகுது. அதுக்கு பயில் தான் மகளே மருமகளே தனபாக்கியம் கொண்டு வராங்க. அதனால் டயத்தை வந்து எப்படி மாற்ற போகிறாங்கன்னு தெரில. 7 to 8 வந்து 7 to 8 தான் வந்து போடுவாங்க. இப்போ வந்து 7 to 8 எப்படி போட போகிறாங்க அப்படின்னு தெரில. இல்லை வேறு ஏதாவது சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டு போட போகிறாங்களா? இப்போ கண்டிப்பாக பாண்டியன் சொல்லி மாற்ற மாட்டாங்க. அய்யனார் துணை, சிறகடிக்க ஆசை இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 3 சீரியலுமே இருக்குது. அப்படிங்கிறனால வந்து 8 to 8:30 8:30 to மாற்றத்துக்கு வாய்ப்பு கிடையாது. 9:30க்குள்ள சின்ன மருமகளும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இருக்குது. தொடர்ந்து 4 சீரியலே இருக்குது. ஒருவேளை 10 மணிக்குள்ள சிந்துபரி வேணால் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு போட்டுட்டு 10 மணிக்கு போட்டாங்கன்னா நல்ல ஒரு மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா சிந்துபரிக்கு வந்து அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட் இல்லை. அதனால் 10 மணி சீரியலுக்கு 7 மணி 7:30க்கு போட்டுட்டு இதில் ஒரு சீரியலில் போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்க்கலாம் அவங்க வந்து விஜய் டிவியில் வந்து எந்த மாதிரி வந்து இந்த சீரியலில் போட போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.